கல்வி மற்றும் வளர்ச்சிக்கான ஏற்பாட்டினை விரைந்து செய்யுங்கள். அற்புதமானது, மிக அற்புதமான வார்த்தைகள். என் சதியை முறியடித்து விட்டான். கருணையையும் தியாகத்தையும் ஒன்றர கலந்து வேடமிட்டு நாட்டில் உள்ள எல்லோரையும் மயக்கி விட்டான். அயோத்தியின் மக்களின் அன்பை பெற்று விட்டான். அதே சமயம் இந்த ராவணன், 1000 முக ராவணன் சதியை சரியாக செய்வதில் தேர்ச்சி பெற்றான். பேசிய காலத்தை கழித்துக் கொண்டிருந்தால் வாழ்க்கையில் எதையுமே சாதிக்க முடியாது. அங்கே அயோத்தி நகரில் அந்த ராமராஜ்யத்தை உருவாக்க போகிறானாம். எடுத்து வைத்த முதல் அடியை நினைத்து கொண்டாடி கொண்டிருக்கிறார். சோர்பனகை, நீ அசுர இனத்தில் பிறந்தவள் தானே, இருந்தும் மதி இல்லையா? என்னுடைய வாதத்தை நான் ஏற்றுக்கொள்கிறேன். அந்த ராமனை வீழ்த்துவதற்கு உன்னிடம் என்ன திட்டம் உள்ளது? ஏராளம். நான் வெற்றி பெறுவதற்கு அவனை காணிக்கையாக்குவேன். என் வெற்றி கொடியை ஏற்றி அவன் தியாகியாவான். யார் அவன்? அதை தெரிந்து கொள்வதில் அவ்வளவு ஆர்வமா? என் அன்பு சகோதரி, போரை வீரத்தால் அல்ல, புத்தியை கொண்டு போரிட வேண்டும். உன்னுடைய யமன் வருகிறான். இந்த திட்டத்தை சீதையிடம் கொண்டு சென்று நிறைவேற்றுவே. பணத்தில் இருந்தாலும் உன்னை தேடி வருவான் 1000 முக ராவணன். எவ்வளவோ சொல்லலாம், இவ்வளவு கதைகள் இருக்கிறது. நீங்கள் கேட்க எண்ணுவதால் நான் உங்களுக்கு சொல்கிறேன். கதையை சொல்லவா? இன்று உங்கள் அப்பாவின் கதையை பற்றி சொல்ல போகிறேன். உங்கள் அப்பா ராமன். இந்த அழகிய முகத்தில் சிரிப்புத்தான் வர வேண்டும். நீங்கள் வனத்தாய் தானே? உங்களால் என் அம்மாவை அழைத்து வர முடியுமா? அந்த சிறுவனுடைய அம்மாவிற்கு என்னவானது? அவன் பெயர் சாண்டிலியன். 2 வருடங்களுக்கு முன்பு அவனுடைய அம்மா வனத்திற்கு சென்றார்கள். சென்றவர்கள் திரும்பி வரவே இல்லை. அன்றிலிருந்து அவனுடைய அம்மாவை எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கிறான். சிறுவனுக்கு தெரியாது, அவனுடைய அம்மாவை லவணாசுரன் என்னும் அசுரன் தின்றுவிட்டான். லவணாசுரனா? இதோ பாரு அர்ஜுனா, நான் உன்னுடைய அம்மா சொல்கிறேன், நீ போக கூடாது. நீ செல்ல நான் அனுமதிக்க மாட்டேன். உன்னுடைய கிராமத்தில் இருந்து அந்த அசுரன் லவணாசுரனுக்கு ஒருவரை பலி கொடுத்தே ஆக வேண்டும். உங்களில் யாராவது இந்த பிள்ளை அர்ஜுனனுக்கு பதிலாக அங்கு செல்வதற்கு தயாராக இருக்கிறீர்களா? இங்கிருந்து சிறிது தூரத்தில் கோசலை ராஜ்யத்தின் எல்லைக்குட்பட்டு ஒரு நகரம் உள்ளதாம். அந்த நகரத்தின் பெயர் மதுபுரி. அதை ஆள்பவன் தான் லவணாசுரன். நீ எனக்கு ஒரு உதவி செய்வாயா? நெல்லுங்கள், அங்கு நான் செல்கிறேன். இவனுக்கு பதிலாக நான் செல்கிறேன், முழு சம்மதத்துடன். இவ்வளவு நல்ல மனம் கொண்டவர்கள் இவ்வுலகில் எங்கு கிடைப்பார்கள்? செல்வோமா நண்பர்களே, நேரம் நெருங்கிக் கொண்டிருக்கிறது. நான் புறப்பட்டு விட்டேன். லவணாசுரா, லவணாசுரா! உன்னிடம் சாப்பிடுவதற்கு ஒரு வாய் தான் உள்ளது, ஆனால் என்னிடமோ 1000 உள்ளது. உன்னுடைய மாமாவா? நான் உன் தந்தையின் மீது வைத்துள்ள மரியாதை என்னை இங்கு அழைத்து வந்துள்ளது. அசுரர்கள் மரியாதையோடு அல்ல, சுயநலத்தோடு தான் வருவார்கள். அது எதுவாக இருந்தாலும் சரி, உன்னிடத்திற்கு வந்து விட்டேன் அல்லவா? உன் அப்பா உனக்கு கொடுத்த பரிசான மதுபுரியை வைத்துக் கொண்டா மகிழ்ச்சி அடைகிறார். என் மாமாவாகிவிட்டீர்கள். இல்லை என்றால் உங்களை மென்று தின்றிருப்பேன். இலங்கையின் வேந்தன் ராவணனை கொன்றதற்காக பழி தீர்க்க வந்திருக்கிறேன். அந்த ராமனை 14 லோகங்களை ஆட்சி செய்து வந்த ராவணனையே அழித்து விட்டான். அவனுடைய சக்தியே அவனின் மனைவிதான். ஒரு மனிதன் பலம் வாய்ந்த உடல் என்றால் அவனின் மனைவியானவள் உடலின் ஆதாரம். புரியவில்லையா? முதுகெலும்பின்றி ஒரு மனிதனால் எதுவும் செய்ய இயலாது.
அதனால் தாக்க வேண்டியது ஆதாரமாக உள்ள முதுகெலும்பை தாக்க வேண்டும். அந்த சீதையை எல்லோரும் நாராயணனின் லட்சுமி தேவி என்று சொல்கிறார்கள். அப்படியே இருந்தாலும் இப்பொழுது அவள் மனித பிறவிதானே. தேவர்கள் மட்டுமல்ல, சாட்சாத் அந்த மகாதேவனும் சக்திக்கும் முன்பு தலை வணங்குவார். ராமராஜ்யம் நிலைநாட்டப்பட்டால் அது நமக்கு தோல்வி. சீதை எனக்கு உயிரோடு வேண்டும். குருமாதா, எப்படி தீப்பிடித்தது? இங்கிருந்து சற்று தூரத்தில் லவணாசுரன் எனும் அசுரன் இருக்கின்றான். அவன்தான் இவர்களை தாக்கியிருக்க வேண்டும். ராமா, சீதா, சீதா. அரசர் வாழ்க. இப்போதுதான் செய்தி கிடைத்தது. வனத்தில் லவணாசுரன் முனிவர்களை தாக்கி ஆசிரமவாசிகளையும் தாக்கியிருக்கிறான். லவணாசுரனா? அவனுடைய நோக்கம் என் சீதையை காயப்படுத்துவதாக இருக்குமா? யாருக்கும் எதுவும் ஆகாது. நீ எதற்காகவும் யாரை கண்டும் பயப்படக்கூடாது. எல்லோரையும் கொன்று விடுவேன். லவணாசுரா, ஒவ்வொரு அமாவாசைக்கும் நாங்கள் ஒரு நரபலி கொடுப்போம் என்று வாக்களித்தோம். அதை கடைபிடிக்கவும் செய்தோம். பிறகு ஏன் இந்த கோபம்? பழி தீர்க்க வந்திருக்கிறேன். இனி அசுரர்கள் மட்டும் தான் இங்கு உயிரோடு இருக்க வேண்டும். இங்கு பெரும் ஆபத்து ஏற்பட்டுள்ளது. இனியவரே, இங்குள்ளவர்களை அந்த கொடிய அசுரனிடமிருந்து காப்பாற்றுங்கள். உதவி செய்ய வாருங்கள்.